தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி அதன் மூலம் சர்ச்சைக்கு உள்ளான மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணையை துவங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், தற்போது விசாரணை தொடங்கி இருக்கின்ற தகவல் கிடைச்சிருக்கு, கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதாக கூறி புகார் எழுதும் நிலையில மகாவிஷ்ணுவை விசாரணை களத்திற்காக சென்னை விமான நிலையத்துல போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை வந்துள்ளார். அவர் வந்தடைந்த விமானமானது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கிறாங்க. சரியாக ஒரு 1:15 மணிக்கு அவர் வந்தடைந்த விமானம் தரை இறங்கியது. இது நாள் வரையில் அவர் இன்னும் விமான நிலையத்தை விட்டு வெளியே வரவில்லை. இங்கே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல் படையினர் என ஏராளமான பிடித்திருக்கிறாங்க. மேற்கொண்டு சைதாப்பேட்டை காவல் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பல்வேறு காவல் அதிகாரிகள் விமான நிலையத்திற்கு உள்ளே சென்று அவருடன் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அவருடன் அதாவது புகார் தெரிவித்ததன் அடிப்படையில அவருடன் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவரை விசாரிப்பதற்காக சென்னை அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது சம்பந்தமா அவருடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிற நிலையில தற்பொழுது அனைத்து போலீசாரும் இந்த விமான நிலையத்தில் வெளிப்புறத்துல காத்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வருவதா ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிறது. மேற்கொண்டு இங்கே நிறைய அசம்பாவிதங்கள் நிறைய பொதுமக்கள் கூடியிருக்காங்க. பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் எழுதப்பட்டு கூடியிருக்காங்க. இந்த இடம் ஒரு பரபரப்பான சூழலா இருக்கு. இந்த நிலையில இவர் இந்த வழியா அழைத்து சொன்னார் மேற்கொண்டு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் மாற்றுப்பாதையில் அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு ஒரு தகவலானது வெளியே இருக்கிறது. உள்ளேயே இருந்து மாற்றுப்பாதை வழியாக காவல்துறையினர் அவர் விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில அவரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் மாற்று வழியில் அழைத்து செல்லப்பட்டாங்க என்ற ஒரு தகவலானது இருக்கிறது. தொடர்ந்து அவர் அழைத்து செல்லப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து காவல்துறையினர் காவல்துறையினருக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அவர் செல்லப்பட்டாரா இல்லையா என்ற தகவல் வெளியிருக்கு. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணையை துவங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விமான நிலையத்தில் வைத்தே விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் மாற்று வழியில் போலீசார் அவரை அழைத்துச் செல்ல உள்ளனரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தற்போது சென்னை விமான நிலையத்திலேயே விசாரணையை துவங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் எப்பொழுதும் அனைவரும் வரக்கூடிய வழியில்தான் வருவாரா அல்லது மாற்று பாதைகள் மாற்று வழியில் அழைத்துச் செல்லப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விமான நிலையத்திலேயே விசாரணையை துவங்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை இன்னும் விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்திருக்கிறாரு. சென்னை விமான நிலையத்திலேயே தற்போது போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா அவர் விசாரணைக்கு எங்க அழைச்சிட்டு போவாங்க? என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற்றுட்டு வருது? அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 4 புகார்கள் இதுவரை அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகாரும், அதே போல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகாரும், டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகாரும், திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார்கள் குறித்து விசாரணை என்பது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் நேற்று இரவு ஒரு வீடியோ யூடியூப் அவருடைய பேஜில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் நான் சென்னை வருவதாகவும் நேரடியாக காவல்துறையில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று மதியம் ஆஸ்திரேலியாவிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்து இறங்கினார். வந்து இறங்கிய உடனேயே அங்கு தயாராக இருந்த சைதாப்பேட்டை போலீசார்
விமான நிலையத்திற்குள் வைத்தே விசாரணை என்பது நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் முதலில் குடியுரிமை அதிகாரிகளும் அதன் பிறகு மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இதன் பிறகு சைதாப்பேட்டை போலீசார் வேறு ஒரு பாதை வழியாக விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் மீது மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இவருடைய திருப்பூரில் இருக்கக்கூடிய இவருடைய அறக்கட்டளையிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இவருடைய பின்னணி குறித்து மாநில உளவுத்துறை அதிகாரிகளும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் விசாரணை என்பது ரகசிய விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போல இவருடைய பின்னணி, மேலும் இவர் எந்தெந்த பள்ளிகளில் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார், என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார் என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆய்வுகளும் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணை வளையத்திற்குள் மகாவிஷ்ணு வந்திருக்கிறார். காவல்துறை விசாரணை வளையத்துக்குள் முழுமையாக வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கா அல்லது அடையாறு காவல் துணை ஆணையர் அலுவலகத்திற்காக இந்த 2 இடங்களில் ஒரு இடத்திற்கு விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான ஆலோசனையிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.